கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக மணி என்பவருடைய டீ கடையும் வீடியும் வந்து இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சீல் வச்சதா சொல்லிட்டு சீல் வச்சாங்க. அதுக்காக நாங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரோம். நீதிமன்றத்திற்கு வந்து தவறான தகவலை இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்ததின் பேரில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதை காரணம் காட்டி நாங்கள் தொடர்ந்து 47 நாட்களாக தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், மறியல், சிறைக்கு போகின்ற சூழ்நிலை, சிறைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள் 47 நாட்களாக இங்கே நடந்துட்டு இருக்கு. 273 வீடுகள்லையும் கொடி கட்டியிருக்கோம். இந்த பகுதி முழுவதுமே வந்து கோவிலிடம் இல்லை. கோவிலிடம் இல்லை என்பதற்கு உண்டான ஆதாரங்கள் நாங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கைகள் 20 ஆண்டுகளாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து ஜனநாயக ரீதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு வந்து ஆளுகின்ற திமுக அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. இதுவரை எங்களிடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இவர்கள் தயங்குவதின் உள்நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. இதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள பிரச்சனைகளும் உண்டு. இந்த பகுதியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை பகுதி வாழ் மக்கள் அனைவருமே புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதே சூழ்நிலை ஏற்பட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே தயாநிதி மாறன் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் அல்ல. கோயில் நிலம் இல்லைங்களா? எந்த கோயில், என்ன பிரச்சனை? சூளை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இடத்த வந்து சொந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 10 ஏக்கர் இடம், 273 வீடு இருக்குங்க. 273 வீடுமே கோயில் இடம்னு சொல்கிறாங்க. இதுக்கு உண்டான சான்றுகள் அவங்க இடத்துல இல்லவே இல்லை. அதுக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக எங்களுக்கு வந்து தகவலே சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எங்கள்கிட்ட காட்டுங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கோவில் இடம் சொன்னால் நியாயமான வாடகை சொல்லுங்கள், நாங்கள் கட்டவும் தயாராக இருக்கோம். ஆனால் இது நாங்கள் வந்து கோவிலை நாங்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் தான் கோவிலை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. 1963 நீங்கள் வந்து HRNC உள்ளே வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் நிர்வாகம் பண்ணது நாங்கள் தான். எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தாக்கு தாத்தா, பாட்டனுக்கு பாட்டன், இவங்க தான் வந்து இதை வந்து வழி நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு நீங்கள் கோவிலுக்கு சொந்தம்னு சொல்கிறது இது எந்த வகையிலையும் வந்து நியாயம் இல்லை. பட்டான்னு சொல்லிட்டு 193 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான் கோவிலுக்குன்னு சொல்லியிருக்கு. பட்டா கேட்டு இவங்க வந்து HRNC மூலமாக வந்து கலெக்டர் அணுகும்போது கலெக்டர் வந்து இது கிராமத்து இடம், உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது சொல்லி ரிஜெக்டே பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க கோவிலுக்கு சொந்தம்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு நீதியை வழங்குங்க. அரசியல் கட்சி இங்கே ஜெயிக்கின்ற எம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா போன சட்டசபை எலெக்ஷனில் வந்து எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தார். நான் வந்து உங்களுக்காக வந்து சட்டசபையில் பேசுகிறேன்னு சொல்லி அவர் பேசியிருந்தாருன்னா அந்த இடத்துக்கு வந்து சீல் வச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து சட்டசபையில் பேச வேண்டிய சூழ்நிலையை வந்து அவர் தவிர்த்துட்டார். அதனால நாங்கள் வந்து அல்வா கொடுக்குற போராட்டம் நடத்தி நாங்கள் சிறைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் இதே வந்துட்டு இது ஒரு பிரச்சனையாகவே இவங்க வந்து எடுத்துக்கலன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து இந்த பகுதியில் ஓட்டு கேட்க இப்போ வரைக்கும் வரலை. எல்லா இடத்துலையும் பூத்து கமிட்டிலாம் ஓப்பன் பண்ணிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அவர் வரல. காரணம், இங்கே கருப்பு கொடி கட்டியிருக்கு, இந்த கருப்பு கொடி கட்டினா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அவரும் பிடிவாதமாக இருக்கார். நாங்களும் கருப்பு கொடி வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்காமல் கருப்பு கொடியை கட்ட மாட்டோம்னு சொல்லி நாங்களும் பிடிவாதமாக இருக்கோம். இப்போ இது வந்து கோயில் நிலத்துக்கும் இருக்கக்கூடியவங்களுக்குமான ஒரு பிரச்சனை. இது ஏன் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிற அளவுக்கு போகக்கூடிய காரணம் என்ன? கரெக்டு சார். இப்போ வந்து ஆளுகின்ற கட்சி வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வராங்க. அப்போது நல்லது செய்யக்கூடிய கட்சி எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு அதாவது சட்டசபையில் வந்து ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் அந்த எம்எல்ஏ வந்து மக்களுக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அங்கே சட்டசபையில் பேசணும்னு சொல்லி தான் அந்த எம்எல்ஏ வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அப்போ அந்த எம்எல்ஏ சட்டசபையில் பேசலை. சட்டசபையில் பேசுகின்ற எம்எல்ஏவும் எங்கள் கருத்தில் இல்லை. புகார்கள் நாங்கள் வந்துட்டு முதலமைச்சருக்கு தனியாக கொடுத்துருக்கோம், போராட்டங்கள் எடுத்திருக்கோம். முதல்வரும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு பேசலைன்னு சொன்னால் அப்போ அந்த கட்சியை நாங்கள் புறக்கணிக்காத வேறு என்ன நாங்கள் பண்ண முடியும்? அதிகார மட்டத்தில் எங்களுக்கு வந்து இந்த பகுதி வாழ் மக்கள்லாம் மிரட்டுறாங்க. மிரட்டி கருப்பு கொடியெலாம் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. 2 நாள் முன்பு கூட பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்களே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் போய் கொடியெல்லாம் வந்து உருவி எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பகுதியில் இருக்க கட்சிக்காரங்களே நீங்கள் உங்கள் தலைமைக்கு இங்கே இருக்க இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு அவங்க கொண்டு போகணுமே தவிர, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்ய மக்களுக்கு உங்கள் மேலே அதிகமாக கோபம் வருமே தவிர நிச்சயமாக உங்கள் மேலே வந்து ஓட்டு போடக்கூடிய எண்ணம் யாருக்குமே வராது. இதே சூழ்நிலையை கொண்டு போனாங்க சொன்னால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, எம்பி எலெக்ஷன் தான், நாங்கள் வந்து நீங்கள் போடுற ஒரு 2000-3000 ஓட்டில் நாங்கள் வந்துட்டு தோற்றலாம் மாட்டோம், இந்த ஓட்டு வந்து வேறு இடத்துல நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியினுடைய வட்டச் செயலாளர் வந்து சொல்கிறார். சரி, அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதே சூழ்நிலை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி தயாநிதி மாறன் அவர்கள் சந்தித்து வராருன்றதை ஊடகங்கள் வாயிலாக நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, இப்போ இன்றைக்கி வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வருமானது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும், அது அப்புறம். ஆனால்
தொகுதியுடைய சட்டசபை எலெக்ஷனில் 100 ஓட்டில் 50 ஓட்டில் 500 ஓட்டில் வந்து ஒரு எம்எல்ஏ தூக்குறாரு இல்லையா. ஆனால் இந்த வட்டம் ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிப்பதற்கும் தோற்பதற்கும் உண்டான ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய வட்டமாக இந்த 74வது வட்டம் அமையும். இவங்க இதே சூழ்நிலை எடுத்து போனால் இந்த சட்டசபை எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மிக பெரிய போராட்டத்தை இவங்க வந்து சந்திப்பாங்க.